அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 5ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இது நமக்கு கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் மற்றும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை. நம்மளுடைய சேனலில் எப்போதுமே ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அதே போல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் சிறப்பான பதிவுகள் போடுறது வழக்கம். இன்றைக்கி நமக்கு ரெண்டுமே ஒரே நாளில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கார்த்திகை மாதத்திற்குண்டான 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது. மாதம் வரக்கூடிய பெருச்சந்திர தரிசனம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான். அப்படின்னாலும் அது வரக்கூடிய தமிழ் மாதம் மற்றும் அந்த கிழமைக்குன்னு தனி சிறப்பு உண்டு. அதன்படி பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பிறை சந்திரனை தான் சிவபெருமான் தலையில் சூடியிருப்பார். அப்போ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது சாட்சாத் அந்த சிவபெருமானையே நம்ம நேரில் கண்டதற்குண்டான பலனை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சரிங்களா? வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளாச்சா. சந்திரனுடைய சகோதரி தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். சந்திரனுடைய முழு வடிவம் பெறுவதற்கு முதல் கட்டமாக இந்த 3ஆம் பிறை தரிசனம் தான் பார்க்கப்படுது. அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிறை தரிசனம் தான் அதனுடைய முதல் வளர்ச்சியாக பார்க்கப்படுது. அதன் பிறகு தான் இது படிப்படியாக வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பணம் பெருகிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது நாம் இந்த பிறை தரிசனம் பார்க்கறது, இந்த நல்ல சில பணவரவுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறதெல்லாம் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இன்று மாலை 6:30 7:30 நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன். அந்த சூட்சமமான தீபத்துக்கு அடியில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க, இதன் மூலமாக அமோகமான பணவரவு உண்டாகும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பணவரவுக்கு உண்டான பரிகாரம் தான். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம். இதை செய்யறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சுக்கிர ஓரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மதியம் 1 to 2, இரவு 8 to 9 நமக்கு பேலன்ஸ் இந்த சுக்கிர ஓரை இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை அந்த மாதிரி சுக்கிர ஓரையில் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வருத்தப்பட வேணாம். நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ராகு காலம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் 10 to 12 அது முடிஞ்சிருக்கும். யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. அப்போ நீங்கள் அந்த டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். சரி, இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படுது. தாந்திரிக பரிகாரத்துக்காகட்டும் பணவரவுக்குண்டான பரிகாரத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி இலையை வச்சு நம்ம செய்யும்போது நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் இல்லைன்னா கூட போய் இதை வாங்கிட்டு வச்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு டேமேஜ் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறம் அல்லது நீல நிறத்தில் இங்க் வரக்கூடிய ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது, ஏன்னா அது சந்திரனுக்கு உரியது, சரிங்களா? அதனால் ரெட்டு ப்ளூ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு 2 ரூபா நாணயம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1 ரூபா நாணயமும் பயன்படுத்தலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன் 2ன்னு எடுத்துக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போது 2 ரூபா இன்றைக்கி அவருக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இது பொருத்தமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? மற்றபடி உங்கள்கிட்ட 2 ரூபா காசு இல்லைன்னா 1 ரூபா 5 ரூபா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த இலையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த சிம்பிளை நீங்கள் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 4 திசைகள்லேருந்தும் தடையில்லாத பணவரவை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தான் நம்ம இந்த இலையில் போட்டுக்கணும். அடுத்ததாக இந்த இலையை பின்புறம் திருப்பி எவ்வளோ பணம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதுங்க. ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 1 கோடி கூட கேளுங்களேன், கண்டிப்பாக கிடைக்கும். 1 கோடி பணம் வேண்டும் அப்படின்னு கூட எழுதுங்க.
எழுதலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிருங்க. அடுத்தது இந்த ₹2 காசு இருக்குது இல்லையா, இந்த ₹2 காசில் சுக்கரனுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. எப்போதுமே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னா நான் சொல்லாமலேயே இந்த ஃபெகு சிம்பலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரூன் டைப்பில் ரொம்ப ரொம்ப ஆன்சியண்டான சிம்பல், அதாவது பழமையானது அப்படின்னு வந்து சொல்லலாம். சுக்கரனோட ரிலேட்டட் ஆனதுங்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும். சரிங்களா? இப்போ இந்த பேனாவை பயன்படுத்தி காசில் இந்த சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. இப்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்தா நீங்கள் இந்த பரிகாரத்தையும் செய்யணும். இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த காசை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி இலையும் வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு லைட்டாக மூடிட்டு ஐ எம் ரிச், ஐ எம் ரிச், ஐ எம் ரிச், இந்த ஒரு மணி அஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இதில் ரிச்சுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுன்னே கூட சொல்லலாம். சரிங்களா? பணக்காரன், கோடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஐ எம் ரிச், இது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். எத்தனை முறைன்ட்டெல்லாம் இல்லை, எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கமெண்ட் செக்ஷனில் கூட ஐ எம் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா சொல்கிறது காட்டிலும் எழுதுறது சிறப்பு இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் பேனை வச்சு எழுதுலைனாலும் இங்கே கமெண்ட் செக்ஷன்லேயாவது எழுதுகிறோம் இல்லையா? எழுதும்போது பார்ப்பாங்க, படிப்பாங்க, அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய பணம் சேருது, நீங்கள் பெரிய பணக்காரங்களாயிட்டீங்க, இப்போ பண கஷ்டமே இல்லை, ரொம்ப நிம்மதியாக இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இலையும் காசையும் உங்கள் வீட்டில் அரிசி போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா, அது சில்வரோ மூட்டையோ பிளாஸ்டிக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை நல்லா ஆழமாக தோண்டிட்டு அதுக்கடியில் வந்துட்டு இந்த பிரியாணி இலையும் இந்த காசையும் வந்து நீங்கள் வச்சுருங்க. ஏற்கனவே இது போல் பரிகாரங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதில் இருந்த பழைய பொருளை இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். என்றைக்குமே அரிசி பானையில் காசு போட்டு வைக்கும்போது அது வந்து மிகுதியாக பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு உண்டான ஒரு நாளாகவும் இருக்கிறதுனால நம்ம இன்னையிலேருந்தாவது அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தி தரும். இதை வந்து நீங்கள் மாற்றணுன்ட்டு அவசியமே இல்லை. இதை அப்படியே வந்து விட்டுருங்க. 3 மாதம் வரைக்கும் கூட இது அப்படியே இருக்கட்டும். அரிசி தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் டப்பாலாம் க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் வேணால் நீங்கள் வேறு ஒரு இலையை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். காசை அதே காசையே நீங்கள் கழுவிட்டு மறுபடியும் இந்த சிம்பிளை வரைஞ்சி வச்சு போட்டு வைக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலினாலும் இந்த முறை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வர மாற்றத்தை பார்த்து இனி நான் சொல்லாமலேயே நீங்களே வந்துட்டு ஒவ்வொரு 3ஆம் பரி அன்றைக்கும் செய்வீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.